அது போதும்பா, நீ வாப்பா. வாங்க மாமா. உங்க அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இல்லப்பா. நல்லவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவனா இருந்தா கூட பிறந்தவங்களே குடியை தோண்டி புதைச்சிருவாங்க. கூப்பிடுப்பா, வாப்பா, ப்ளீஸ்பா, சொல்றேன் வாப்பா. என்னால அவகிட்ட பேச முடியாது. கிளம்புறேன்னா கிளம்ப வேண்டியதானே, கிளம்புறத விட்டுவிட்டு கிளம்புறேன் ப்ளீஸ்பா. இது எனக்கு என் பொண்டாட்டிக்கு இருக்கிற விஷயம், நீ தலையிடாத. என்னங்க அது நியாயமா அப்படி பண்ணலாமாங்க? ப்ளீஸ்பாப்பா. சொல்லிட்டு இருக்கிறேன்ல, நான் இங்க இருக்கவா வெளியே போவா? அநியாயமா என் பொழப்ப கெடுத்துக்கிட்டவள கடவுளா பார்த்து ஒரு 4 பேரை விட்டு கடத்திட்டு போக வச்சுட்டான். நீ அவங்க இருந்து காப்பாத்தி இங்க கூட்டி வர்றியே, உனக்கு ஏன் இந்த கெட்டண்ணா? என்னங்க என்னங்க நீங்களும் அப்படி பாத்தியில அவர் எப்படி திட்டுறாருன்னு சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. போ போ, வந்துட்டான் பேசுறதுக்கு. நீ இப்படியே பூப்பர் பேச்சு பேசிக்கிட்டு துளிர்ல சுத்திட்டு திரி. ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, பேசாம வா. எங்க நின்னு கதவை தட்டிட்டு இருந்த குரூப்பை காணோம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தாலாவது அப்பாவோட கோவம் குறைஞ்சிருக்கும். அவங்க தப்பே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. போதும் வாங்க. எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. என்னங்க இன்னும் கொலைய பண்ணல, அதுக்குள்ள எனக்கு கூண்ல ஏத்திட்டாங்க. இப்ப நாம இப்படி மாட்டிக்கிட்டோமேனா உங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு. அதனாலதான் உள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க. இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். இதுல நீ தலையிடாதரான்னு சொல்லிட்டாருல, வேற ஏதாவது யோசிங்க. வேற என்ன செய்யறது? யோசி 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 யோசி. மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அப்ப நீ மன்னிப்பு கேளுடா, நீ தான கிரிமினல் நம்பர் 1. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு. அப்ப நீ மன்னிப்பு கேளுடா, நீ தான கிரிமினல் நம்பர் 1. அவர் எதுக்கு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் சொல்றேன், இப்ப இது இருக்கட்டும். தேவலாம் பேசிருக்கா, அது எதுக்கு தேவலாம் முழு மாதிரி பேசிக்கிருக்கான். அதானமா உலக வழக்கம். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் என்ன வயசா இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும். உங்களை எரிச்சல் ஊட்டும்படியோ வெறுப்பேற்றும்படியோ உங்கள் மனது புண்படும்படியோ நான் நடந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். பெரிய உன் அம்மா வீட்டு சீதனத்தை கொண்டு வந்த காலனாக்கு ஏதேனும் தவறு செய்திருந்தால் இதற்கப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவேன் நினைக்காதரா. காலனாக்கு பெறாத நகை. அடுத்த வருஷமும் இதையே செய்வேன். 2024 பாப்போம்டா. ஹாப்பி பர்த்டேடா, ஹாப்பி நியூ இயர். அவன் இன்னும் திருந்தல மாமா.